தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருண்குமார். உங்கள் அனைவரையும் என்னுடைய காலையும் கரடையும் சேனலுக்கு வரவேற்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற நண்பர்களுக்காக கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை பற்றி புதுசாக கற்றுக்கணுன்ற நண்பர்களுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து பார்க்குறது மூலயமா ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ 3 பார்ட்டாக பிரிச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எதுக்காக உருவாக்குனாங்க, எப்போ உருவாச்சு, மற்றும் உலகத்தோட மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் எது, இந்திய ஷேர் மார்க்கெட் எது, ஃபஸ்ட்டு எப்போ க்ரியேட் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வைக்கிற முக்கிய நபர்கள் யார், அதாவது கீ பர்சன்ஸ், ப்ளஸ் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வருது, ஐபிஓ ப்ராசஸ், அதை பற்றி பார்ப்போம். தேர்ட் பார்ட்டில் இந்த ப்ராசஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தோட முதல் ஷேர் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க. இந்த பங்கு சந்தை உருவாக காரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஸ்கூலில் நிறையா படிச்சிருப்போம். இவங்களோட முக்கிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளையக்கூடிய முக்கியமான பொருட்களான ஏலக்காய், மிளகு போன்ற பொருட்களை கடல் மூலயமா இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதாங்க. இவங்க கிபி 1602 இவங்க பிஸ்னஸை ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க நாட்டு கவர்மெண்ட் கூட, அதாவது நெதர்லாந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஆம்ஸ்டர்டாம் நகரத்தில் ஒரு பங்குச்சந்தையை உருவாக்குனாங்க. அந்த பங்குச்சந்தைகளை தங்களுடைய பங்குகளை செல் பண்ணாங்க. இதில் நிறைய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்த கம்பெனிக்கு நிறைய முதலீடு கிடச்சிது. அதை வச்சு இவங்க பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணாங்க. இவங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணதுனால இதில் முதலீடு செஞ்சவங்களுக்கும் நல்ல லாபம் கிடச்சிது. இது தாங்க முதல் பங்குச்சந்தை உருவாக அடிப்படையாக அமைஞ்சது. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் நிறைய பங்குச்சந்தைகள் நிறைய நாடுகளில் உருவாக்கப்பட்டது. அதில் மிகப்பெரிய பங்குச்சந்தை எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்க. இவங்களோட மொத்த பொருளாதார மதிப்பு கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். இந்த வரிசையில் இந்தியாவிலையும் ஒரு பங்குச்சந்தை உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் பங்குச்சந்தை தாங்க பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் பங்குச்சந்தை. அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜிலாம் இல்லாதனால மரத்தடியில், தெருக்களில் தான் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரெடிஷ்னலான மெத்தடில், அதாவது பேச்சு வழக்கின் மூலமாக தான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ செஞ்சாங்க. ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கினவங்களுக்கு அதோட வேல்யூவை ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள்லாம் ட்ரேடிங்கில் பங்கு பெறுறதுன்றது ரொம்ப சாதாரண கிடையாது. பெரிய பெரிய வணிகர்களில் தான் ட்ரேடிங்கில் ஈடுபட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. ஸோ எல்லார்ட்டையும் இன்டர்நெட் இருக்குது, எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அது மூலயமா வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இது தாங்க பங்குச்சந்தை உருவான ஒரு சிறிய வரலாறு. வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ளே போவோம். இந்த பார்ட்டில் இந்திய பங்குச்சந்தையில் பங்கு வைக்கிற முக்கிய நபர்கள் யாருன்னு பார்ப்போங்க. இதில் முக்கியமான முதல் இடத்துல இருக்கிறது அந்த கம்பெனி தாங்க. அதாவது அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை ஐபிஓ ப்ராசஸ் மூலயமா செல் பண்ணி ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நிறுவனம் தாங்க முக்கியமான முதல் நபர். 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், அதாவது முதலீட்டு வங்கி. இவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பொருளாதார நிலையை நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேர்ஸை மதிப்பீடு செஞ்சு ஒரு ஷேரை எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணலாம்னு அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தாங்க இவங்க. 3வது முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செபி, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவோட ஒரு அரசு நிறுவனம்ங்க. இது இந்தியாவில் இருக்கிற பங்குச்சந்தைகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு. அதாவது இன்வெஸ்டரோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துகிற ஒரு அரசமைப்புங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க. இவங்க அப்ரூவ் பண்ணால் தான் ஒரு கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரும். இதில் நாம் 2வதாக பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் தான் ஒரு கம்பெனிக்கும் இந்த செபிக்கும் நடுவில் பாலமாக இருந்து ஒரு கம்பெனியோட ஐபிஓ ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 4வது இடத்துல இருக்கிறவங்க தான் நம்முடைய பங்குச்சந்தை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பங்குச்சந்தை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்பை பங்குச்சந்தை பிஎஸ்சி, 2வது பார்த்திங்கன்னா தேசிய பங்குச்சந்தை என்எஸ்சி. நம்ம மேலே பார்த்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஐபிஓ ப்ராசஸை செபி அப்ரூவ் பண்ணதுமே அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே இந்த பங்குச்சந்தையில் விற்பனைக்கு வரும். இவங்க தான் ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறவங்க.
அதாவது பங்குச்சந்தைன்றது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்முங்க. 5வது இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ். அதாவது இந்தியாவில் முக்கியமான சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் போன்ற கம்பெனிஸ். ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஷேரை வாங்கணும்னு நினச்சா அவங்க நேரடியாக போய் என்எஸ்சி, பிஎஸ்சி போன்ற பங்குச்சந்தையில் வாங்க முடியாதுங்க. இந்த புரோக்கர்ஸ் மூலயமா தான் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். இந்த புரோக்கர் தான் இன்வெஸ்டர்லேருந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆர்டர்ஸை ரிசீவ் பண்ணி என்எஸ்சி, பிஎஸ்சிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறவங்க தான் இந்த புரோக்கர்ஸ், பேக் எண்டில் இந்த பங்குச்சந்தை என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கும். இதில் கடைசி இடத்துல இருக்கிறவங்க தான் இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்கள். இதில் நிறைய டைப் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறு முதலீட்டாளர்கள். இவங்கள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளை மாதிரி பொதுமக்கள் தான். 2வது இடத்துல நிறுவன முதலீட்டாளர்கள் இருக்காங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எல்ஐசி, சில பேங்க், அந்த மாதிரி கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில். 3வதாக பார்த்திங்கன்னா ஹெச்என்ஐ, அதாவது ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நிறைய பணம் வச்சுருக்கிற மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் போன்ற பணக்காரங்க தாங்க இவங்க. இந்த ஓவரால் ப்ராசஸை வச்சு மார்க்கெட்டை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று பிரைமரி மார்க்கெட், 2வது செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை மேலே சொன்ன ஐபிஓ ப்ராசஸ் மூலமாக முதலீட்டாளர்களுக்கு கொண்டு சேர்க்குறது தாங்க. இந்த சேட்டை பார்த்திங்கனாவே உங்களுக்கு சிம்பிளாக புரியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் மேக்கர்ஸ் மூலமா செபியோட அப்ரூவல் வாங்கி என்எஸ்சி, பிஎஸ்சியில் அவங்களோட ஷேர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. முதலீட்டாளர்கள் புரோக்கர்ஸ் மூலமா அந்த ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் அந்த ஷேர்ஸ் அவங்களுக்கு அலர்ட் ஆகும். அப்படி அலர்ட் ஆகிற ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டரோட டிமெட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். நம்ம இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான நிறுவனங்கள் தான் டிமெட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று சிடிஎஸ்எல், இவங்க பிஎஸ்சி ஆதரவோடு செயல்படுற நிறுவனம். 2வது என்எஸ்டிஎல், இவங்க என்எஸ்சி ஆதரவோடு செயல்படுற ஒரு நிறுவனம். இவங்களோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதலீடு பண்ணுற பணத்தை உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸாக டிஜிட்டல் முறையில் கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. இது தாங்க பிரைமரி மார்க்கெட் ப்ராசஸ். செகண்டரி மார்க்கெட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மேலே சொன்ன மாதிரி ஐபிஓ ப்ராசஸ் மூலமா நீங்கள் வாங்கின ஷேர்ஸை இன்னொருத்தருக்கு செல் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தாங்க செகண்டரி மார்க்கெட். இந்த முறையில் நீங்கள் செல்லராக மாறிடுவீங்க, உங்கள்கிட்ட இருந்த ஷேர்ஸை வாங்குறவங்க பையராக மாறிடுவாங்க. இப்படி ஒரு ஷேரை வாங்கி விற்கிறது தாங்க செகண்டரி மார்க்கெட். இந்த சேட்டை பார்த்திங்கனாவே உங்களுக்கு சிம்பிளாக புரியும். டிமேட் அக்கௌண்ட் பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். வாங்க நம்ம பார்ட் 3க்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே விஷயங்களை ஒரு விஷுவல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். உதாரணத்துக்கு XYZன்னு ஒரு கம்பெனி எடுத்துப்போம். இது ஒரு ஐடி கம்பெனியாவோ, மேனுஃபேக்சரிங் கம்பெனியாவோ, அல்லது ஒரு பேங்காவோ, எந்த கம்பெனியாவனா இருக்கலாம். அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ண 5 கோடி தேவைப்படுதுங்க. அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை ஐபிஓ மூலிமா ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான 5 கோடியை கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி அந்த கம்பெனி அடுத்து போகக்கூடிய இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே சில இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸோட நேம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கோட்டக் மஹிந்திரா, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், மார்கன் ஸ்டான்லி, சிட்டி குரூப், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்காங்க. இதில் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ப்ராசஸ். அந்த கம்பெனியோட ஓவரால் வேல்யூ இங்கே பார்த்திங்கன்னா 50 கோடியாக இருக்குது. அவங்களுக்கு 5 கோடி தேவைப்படுறதுனால அவங்க கம்பெனியோட 10% ஷேர்ஸை ஐபிஓ மூலிமா விற்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதன்படி அவங்க 10% ஷேர்ஸை, அதாவது 5 கோடியை 1 லட்சம் ஷேர்ஸாக பிரித்து ஷேர் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஷேரோட வேல்யூ 500 ரூபா வரும். இதன் பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் செபியோட அப்ரூவலுக்காக அனுப்பி வைப்பாங்க. ஒன்ஸ் செபி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷேர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் ஆகிடும். பிறகு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டாக் புரோக்கர் மூலமா அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இப்படி வாங்கப்பட்ட ஷேர்ஸ் எல்லாமே இன்வெஸ்டரோட டிமெட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும். அதே சமயத்தில் இன்வெஸ்டருக்கு கொடுத்த பணம் எல்லாம், அதாவது இந்த 5 கோடியும் அந்த கம்பெனிக்கு போயிடும். அந்த ஃபண்டை வச்சு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிப்பாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே பிரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். இன்வெஸ்டர்ஸ் வாங்கின ஷேர் எல்லாமே அவங்க செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது. சில பேர் ரொம்ப காலத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் வேல்யூ ஏறின உடனே இன்னொரு பையர்ஸ்க்கு விற்றுருவாங்க. இது மாதிரி பையர்ஸும் செல்லர்ஸும் அடிக்கடி வாங்கி வைக்கிற ப்ராசஸ் தாங்க ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அடுத்து மார்க்கெட்டில் முக்கியமான 2 விஷயம் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு ஷேரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது சப்ளை கம்மியாக இருக்கும்.
அந்த சுச்சுவேஷனில் அந்த ஷேரோட வேல்யூ ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே போகும். இதுவே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஷேர்ஸ் கீழே இறங்கும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு ஸ்டோரி பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போன வருஷம் அந்த ஒரு உண்மை ஸ்டோரி தாங்க இது. டெல்லியை சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் அவங்க வீட்டை க்ளீன் பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸை பார்த்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர்ஸ் பத்திரம் தாங்க. இது இவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் 1994 500 வாங்கி வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அவங்க அதை சுத்தமாக மறந்துட்டாங்க. இப்போ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.7 லட்சம். அந்த டாக்டர் இப்போது அதை அவரோட டிமேட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மட்டும் இல்லாமல் மற்ற என்ன விஷயங்கள்லாம் ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.